ஒவ்வொரு தோல்வியிலும் வெற்றிக்கான விஷயங்கள் நிச்சயம் இருக்கும். நாம் தான் அது என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து நம் வெற்றிக்கான பாதையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் உங்களின் வேலைகள் உங்களுக்கு கஷ்டமானதாக தெரிந்தால் அந்த வேலைகளால் உங்களுக்கு எந்த நல்ல பலனும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. கஷ்டப்பட்டு உழைப்பதை விட இஷ்டப்பட்டு உழைப்பதுதான் அதிக பலனை தரும். தோல்வியடைந்தால் துவண்டு விட வேண்டாம். உங்கள் மனதை எல்லாவற்றுக்கும் பக்குவப்படுத்துங்கள். தோல்வியில் பக்குவப்படும் மனமே வெற்றியை விரட்டி பிடிக்க தயாராகிறது. ஒரு விஷயத்தில் தோல்வியடைந்தால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். வெற்றியை விட முக்கியமானது முயற்சிதான். மூச்சு நின்றால் மட்டுமல்ல, முயற்சி நின்றாலும் மரணம்தான். தூங்குவதற்கு முன் உங்கள் மனதில் உள்ள கவலைகளை தூக்கி எறிந்து விடுங்கள். துக்கம் உங்களை விட்டு விலகவில்லை என்றால் தூக்கம் உங்களை விட்டு விலகிவிடும். பிரச்சனைகளை கண்டு பயந்தால் நாம் எதையுமே சாதிக்க முடியாது. பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையும் இல்லை, தீர்வுகளே இல்லாத பிரச்சனைகளும் இல்லை. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைந்து விடுவது போல் உனக்குள் தன்னம்பிக்கை வந்துவிட்டால் துன்பங்கள் அனைத்தும் நொடி பொழுதில் மறைந்து போகும். சாத்தியம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு செயல். எதையும் சாத்தியப்படுத்தி காட்டுவது வெறும் செயல் மட்டுமல்ல, அது மிகப்பெரிய சாதனை. உன் வளர்ச்சிக்கு வேறு யாராவது வந்து உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்க்காதே. உன்னை நீ நம்பினால் அனைத்தையும் சாதிக்கலாம். ஏனென்றால் காலத்தையே மாற்றி அமைக்கும் ஆற்றல் உன் உழைப்புக்கு உண்டு. வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு தடைகளுக்கும் பல காரணங்கள் உண்டு. வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ ஒன்றை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தான் தடைகளும் பிரச்சனைகளும் வருகின்றன. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதை ஆராய்ந்து உங்களை நீங்களே மெருகேற்றிக் கொள்ளுங்கள். பிறகு எந்த தடைகளும் உங்களை தீண்டாது. தோல்வியால் விழும் அடிகளை பொறுத்துக்கொள். ஒளி பார்ப்பதற்கு சிறியதாகத்தான் இருக்கும். அது தன்மேல் விழும் அடிகளை பொறுத்து கொள்வதால் தான் அதனால் மிகப்பெரிய பாறையை கூட இரண்டாக பிளக்க முடிகிறது. அடி வாங்கும் போது வலிகள் மட்டுமல்ல, வலிமையும் சேர்ந்தே கிடைக்கின்றது. போராடு. இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்களே இதை எப்படி செய்தாய் என்று வியந்து பாராட்டும் அளவுக்கு போராடு. கடுமையான போராட்டத்திற்கு பிறகு கிடைப்பதுதான் உண்மையில் மிகச்சிறந்த வெற்றி. யானைகள் வாழும் அதே பூமியில்தான் எறும்புகளும் வாழ்கின்றன. பூனைகள் வாழும் அதே வீடுகளில்தான் எலிகளும் வாழ்கின்றன. சிறுத்தைகள் வாழும் அதே காடுகளில்தான் மான்களும் வாழ்கின்றன. சுறாக்கள் வாழும் அதே கடலில்தான் சிறு சிறு மீன்களும் வாழ்கின்றன. பாம்புகள் வாழும் அதே வயல்வெளிகளில்தான் தவளைகளும் வாழ்கின்றன. வாழ்க்கை என்பது ஏய்த்து பிழைப்பதல்ல, போராடி ஜெயிப்பது என்பதற்கான உதாரணம்தான் இவை அனைத்தும். வாழ்க்கையில் உங்களுக்கு மட்டும்தான் போராட்டம் என்று நினைத்து விடாதீர்கள். போராட்டங்கள் வரும்போதெல்லாம் துவண்டு போவது சரியானதல்ல. இங்கு எல்லா உயிர்களுமே போராடித்தான் வாழ்கின்றன. தொடங்குவதற்கு முன்பே தயங்காதே. தயங்கிய பின் நடுங்காதே. இடையில் உறங்கி விடாதே. வேதனைகளைக் கண்டு பதுங்கி விடாதே. சோதனைகள் வரும் என்று துவண்டு விடாதே. நீ சாதனைகளை செய்ய பிறந்தவன் என்பதை மறந்து விடாதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். அது உன்னால் மட்டுமே முடியும். யாராவது உன்னை புகழ்ந்தால் அந்த புகழ்ச்சிக்கு மயங்கி விடாதே. புகழ்ச்சிக்கு மயங்கினால் நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உயரவே முடியாது. யாராவது உன்னை இகழ்ந்து பேசினால் அதற்காக தளர்ந்து விடாதே. நீ சந்திக்கும் அவமானங்கள் தான் நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உயர்வதற்கான உந்துதலாக இருக்கும். பல அவமானங்களை கடக்கும் ஒருவன் தன் மனதில் பதித்து வைத்திருக்கும் ஒரே வாசகம், நான் ஒரு நாள் உறுதியாக ஜெயிப்பேன் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். அவமானங்களைக் கண்டு அப்படியே வீழ்ந்துவிடக் கூடாது. எந்த முயற்சியையும் பாதியிலேயே கைவிட்டு விடாதீர்கள். எது ஒன்றிலும் ஆரம்பம் கொஞ்சம் கடினமானதாகத்தான் இருக்கும். சில அனுபவங்களை பெற்றுக்கொண்ட பிறகு எல்லாமே எளிதாகத்தான் இருக்கும். எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கடந்து சென்று கொண்டே இருங்கள்.
குறிக்கோளை முடிவு செய்த பின் அதற்கான முயற்சிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். இல்லை என்றால் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அதே இடத்தில்தான் இருப்பீர்கள். எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்துடன் செய். நீ எதை அடைய நினைக்கிறாயோ அதை நிச்சயம் அடைவாய். அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. உன்னை எதிர்ப்பவர்களிடம் துணிந்து நில். உன்னை மதிப்பவர்களிடம் பணிந்து நில். அதுதான் உன்னை சிறந்த மனிதனாக உயர்த்தும். உங்களை விட்டு விலகுபவர்களை எண்ணி ஒருபோதும் வருந்தாதீர்கள். உங்களை விட்டு எல்லோரும் விலக விலக நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும். விட்டு விலகியவர்கள் உங்களை தேடி வரும்போது அவர்கள் தொட முடியாத உயரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். இதுதான் உண்மையில் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. சிரிப்பே இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம். சிரித்துக்கொண்டே இரு, வலிகள் கூட விலகிக் கொள்ளும். எல்லாவற்றுக்கும் அழுது கொண்டிருந்தால் அத்தனை வலிகளும் துன்பங்களும் உன்னை நோக்கித்தான் படையெடுக்கும். உன்னை ஒருவர் அழிக்க நினைத்தால் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று எந்த காரியத்திலும் ஈடுபடாதே. அவர்களை அமைதியாக கடந்துவிடு. அவர்களே வியக்கும்படி ஓர் உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. அதுதான் அவர்களுக்கான சிறந்த பதிலடி. யார் உங்களை குறை சொன்னாலும் அவர்களோடு சண்டை போடாமல் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். தன்னுடைய வேலையை விட நம்மீது கவனம் வைத்து நம் குறைகளை கண்டுபிடித்ததற்கு நன்றி கூட சொல்லவில்லை என்றால் அது மிகப்பெரிய நன்றி கெட்ட செயல். நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம். ஒன்று முன்னால் என்றால் மற்றொன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை. ஏனென்றால் கால்களுக்கு தெரியும் அடுத்த நொடியே நிலைமை மாறிவிடும் என்று. பெருமையாக வாழ்ந்து காட்டுங்கள், அதில் தவறே இல்லை. ஆனால் அடுத்தவர்கள் முன் பெருமைக்கு வாழ்ந்து காட்டாதீர்கள். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ நினைத்தால் உங்களுக்கு அவமானமும் ஏமாற்றமும் தான் மிஞ்சும். நம்முடைய வாழ்க்கை நன்றாக அமைவதற்கு எந்த அதிசயங்களும் நடக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நாம் எடுக்கின்ற முடிவுகள் சரியானதாக இருந்தால் மட்டும் போதும். எந்த முடிவுகளையும் எடுக்கும் போது எப்போதும் தெளிவாக இருங்கள். எதற்கும் அவசரப்படாதே. நேரம் வரும்போது நீ எதிர்பார்ப்பது தானாகவே நடக்கும். ஆனால் அதுவரை நீ சும்மா இல்லாமல் உனது முயற்சியை கொடுத்து கொண்டே இரு. வாழ்க்கையில் முயற்சி இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. தவறுகள் அல்லது தோல்விகள் என்று இங்கு எதுவும் இல்லை. எல்லாமே நாம் வெற்றி அடைவதற்கான பாடங்கள்தான். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். எவ்வளவு கவலைப்பட்டாலும் நடப்பது தானாக நடந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் உங்கள் முயற்சிகளில் சரியாக இருக்கும் வரை உங்கள் எதிர்காலம் நீங்கள் நினைப்பதை விடவும் மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியாகவும் தான் இருக்கும். முயற்சி செய்தால்தான் நீ நினைத்ததை அடைய முடியும். உன் லட்சியத்தை அடைய தன்னம்பிக்கையோடு போராடு. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். உன் மீது உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால்தான் உன்னால் அடுத்தது என்ன செய்யலாம் என யோசிக்க முடியும். இல்லை என்றால் யார் நமக்கு உதவுவார்கள் என்று யாரையாவது எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாய். அது நிச்சயம் உனக்கு பயனளிக்காது. நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் பொறுமை மிக மிக அவசியம். முதலில் உன் சொந்த காலில் நில். முடிவுகளை எடுக்க வேண்டிய சமயத்தில் சுயமாகவும் தைரியமாகவும் முடிவுகளை எடு. உன் வளர்ச்சியை கண்டு உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் அவமானத்தில் தலை குனியட்டும். எல்லா இடங்களிலும் ஊமையாகவே இருந்து விடாதே. வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும். பேச வேண்டிய இடங்களில் கட்டாயம் பேசிவிடு. வாழ்க்கையில் தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் மீண்டும் கிடைக்காது. நாளை என்பது கனவை போன்றது. கனவுகள் நிஜமாகாமல் கூட போகலாம். இன்று என்பது மட்டும்தான் நிஜம். நிஜத்தை ரசித்து அனுபவிக்க பழகிக்கொண்டால் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். கம்பீரம் என்பது உடல் அல்ல, செயல். கண்ணியம் என்பது பேச்சு அல்ல, நடத்தை. கருணை என்பது உதவி அல்ல, அன்பு. கடவுள் என்பது வெளியே இல்லை, நமக்குள் தான் இருக்கிறது. தனிமைகள் கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்வதற்கு. தவறுகள் நடப்பது உன்னை நீ திருத்திக் கொள்வதற்கு. முயற்சிகள் எடுப்பது உன்னை நீ முன்னேற்றிக் கொள்வதற்கு. எதிரிகள் கிடைப்பது உன்னை நீ வளர்த்துக் கொள்வதற்கு.
உங்கள் எண்ணங்கள் எப்போதும் நேர்மறையாகவும் உயர்வானதாகவும் இருக்கட்டும். வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, நம் எண்ணங்களில்தான் இருக்கிறது அழகான வாழ்க்கை. எங்கே நிலம் தாழ்ந்து கொடுக்கிறதோ அங்கேதான் நதி பாய்ந்து வருகிறது. எங்கே மனித மனம் பணிந்து நிற்கிறதோ அங்குதான் இறைவனின் அருள் பரிபூரணத்துவம் பெறுகிறது. உங்களின் பணிவுதான் உங்களை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். உன் கஷ்டத்தில் உன்னை கைவிட்டவர்களுக்கு நன்றியோடு இரு. அவர்கள் அன்று கைவிட்டதால் தான் உன்னையே நீ அடையாளம் கண்டுகொள்ள வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. துணிச்சலோடு செயல்பட எப்போது முடிவு எடுத்து விட்டீர்களோ அப்போதே உங்கள் வாழ்க்கையின் பாதி அபாயத்தை கடந்து விட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விதி என்று எதையும் விட்டு விடாதே. உன்னால் முடியாதது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை. விதி என்று சொல்லி சில விஷயங்களை நீ மறந்து உன் மனதை ஆறுதல் படுத்தி கொண்டாலும் எங்கோ ஒரு மூலையில் அதன் வலி வாழ்க்கை முழுக்க உனக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். எதையும் எதிர்த்து போராடினால் வலிகளை மட்டுமல்ல உன் வாழ்க்கையையும் மாற்றிவிடலாம். இன்னமும் நமது வாழ்க்கை ஒழுங்காகவில்லையே என்று வருந்தாதீர்கள். உங்கள் நேரத்தை ஒழுங்குபடுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையும் ஒழுங்காகிவிடும். நீங்கள் செலவிடும் நேரம்தான் உங்களது வாழ்க்கையாகவே மாறுகிறது. நேரத்தை எப்படி செலவிடுகிறீர்கள், எதற்காக செலவிடுகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களின் எதிர்காலமே உருவாகிறது. உங்கள் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகிறீர்களோ இல்லையோ, நீங்கள் இப்போது செலவிடும் ஒவ்வொரு நொடியையும் நினைத்து பயம் கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை நீங்கள் சரியானதற்கு செலவிடவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையும் சரியானதாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. சிலர் குற்றம் குறைகளுடன் கீழான நிலையில் இருப்பதற்கு காரணம் அவர்கள் உயர்ந்த லட்சியங்களை அறியாமல் இருப்பதும் அதை நோக்கி பயணம் செய்யாமல் இருப்பதும் தான். உங்கள் லட்சியங்கள் எப்போதும் உயர்வானதாக இருக்கட்டும். அப்போதுதான் உங்கள் வாழ்வும் உயர்வு பெறும். எதற்காகவும் கவலை கொள்ளாதீர்கள். உங்களின் கவலைகள் நாளைய துயரங்களை அழிக்கப் போவதில்லை. மாறாக உங்களுடைய இன்றைய வலிமையை அழித்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த இடத்தில் எந்த காரணத்திற்காக நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டதாய் உணர்கிறீர்களோ அங்குதான் இருக்கிறது உங்கள் வெற்றிக்கான முதல் படி. அப்படி ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது அதற்காக வருந்தாமல் உங்கள் வெற்றிக்கான பாதை துவங்கிவிட்டது என்று நினைத்துக்கொண்டு எதையும் கடந்து சென்று கொண்டே இருங்கள். செடிகள் கூட வருந்துவதில்லை பூக்கள் உதிர்ந்து விடுகிறதே என்று. ஏனென்றால் மறுநாள் மீண்டும் அவை மலரும் என்ற நம்பிக்கை இருப்பதால். எதை இழந்தாலும் எவ்வளவு இழந்தாலும் அதை மீண்டும் பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கை இருப்பவர்களின் வாழ்க்கையும் எப்போதும் மகிழ்ச்சியானதாகத்தான் இருக்கும். எல்லோரும் குறை சொல்கிறார்களே என்றும் எல்லோரும் பழி சொல்கிறார்களே என்றும் வருந்தாதீர்கள். பழி சொல்ல 10,000 பேர் வருவார்கள். ஆனால் நமக்கு வழி சொல்ல ஒருவரும் வரமாட்டார்கள். நம் வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாக வேண்டும். பழி சொல்லும் யாரும் நமக்கு வழி சொல்ல போவதில்லை என்பதை உணர்ந்து கொண்டால் அவர்களை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டீர்கள். மனிதனுக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாததற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். அமிர்தமே கிடைக்க பெற்றாலும் அதில் திருப்தி அடையாமல் அதைவிட சிறப்பான வேறு ஏதோ ஒன்று இருப்பதாக மனம் நம்புவதுதான். இருப்பதை கொண்டு திருப்தி அடையாதவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுவது என்றுமே கடினம்தான். எதுவும் தானாகவே வளர வேண்டும். அனுபவத்தாலும் அதனால் வரும் படிப்பினையினாலும் நாமே கற்றுக்கொள்வதை தவிர வேறு எதற்கும் எதிலும் மதிப்பு இல்லை. எல்லா நேரங்களிலும் நாம் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும் என்று நினைப்பதும் சரியானதல்ல. அளவுக்கு மீறிய மகிழ்ச்சியானது நமது ஆழமான சிந்திக்கும் ஆற்றலை சிதைத்துவிடும். கோபத்தில் இருக்கும்போது நாம் எடுக்கின்ற முடிவுகள் எப்படி சரியானதாக இருப்பதில்லையோ அதேபோல் நாம் அளவுக்கு மீறிய மகிழ்ச்சியில் இருக்கும்போது எடுக்கின்ற முடிவுகளும் நிச்சயம் எதிர்மறையான விளைவுகளையே தரும். இந்த இரண்டு சூழ்நிலைகளிலும் இருக்கும்போது எந்த முடிவுகளையும் எடுப்பதை தவிர்ப்பதே நல்லது. வெற்றியை அடைவதற்கு குறுக்கு வழிகள் என்று இங்கு எதுவும் இல்லை. அப்படியே தவறான வழியில் அதை அடைந்து விட்டாலும் அதை நீண்ட நாட்களுக்கு பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. கீழ்த்தரமான தந்திரங்களினால் இந்த உலகில் மகத்தான காரியம் எதையும் சாதித்துவிட முடியாது.
நம்மிடம் உள்ள மிகப்பெரிய சொத்தும் மிகப்பெரிய ஆயுதமும் நமது மனம் மட்டும்தான். அதற்கு சரியாக பயிற்சி அளித்தால் அளப்பரிய செல்வங்களையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் எல்லோராலும் எளிதாக அடைந்துவிட முடியும். எதை இழந்தாலும் எல்லாம் மாறும் என்று எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைத்து நகர்ந்து கொண்டே இருங்கள். நீங்கள் இழந்தது எதுவாக இருந்தாலும் உங்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை மீண்டும் அனைத்தையும் உங்களிடமே கொண்டு வந்து சேர்க்கும். வெற்றி என்பது கதவை போன்றது. தட்டி பாருங்கள். திறக்கவில்லை என்றால் முட்டி திறக்க முயற்சி செய்யுங்கள். முட்டியும் திறக்காத கதவை உடைத்து விடுங்கள். அடைய வேண்டிய இலக்கை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். உங்கள் வேலையை நேசியுங்கள். வெற்றி என்பது நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும் முயற்சியிலிருந்து மட்டுமே வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேடிக்கொண்டே வாழாதே, வாழ்ந்து கொண்டே தேடு. அதில்தான் வாழ்க்கை பயணமாகிறது. வாழ்க்கைக்கு தேவையானதை தேடுகிறேன் என்று ஓடி ஓடியே வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். அவ்வப்போது கிடைக்கும் சில மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்துக் கொண்டே அடுத்ததை நோக்கி நகருங்கள். நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படியென்றால் இன்றே செயல்படத் தொடங்குங்கள். உங்கள் செயல்பாடுகள்தான் உங்களை வரையறுக்கும். உங்கள் செயல்பாடுகள்தான் உங்களையும் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். எதை பேசுவதாக இருந்தாலும் நீங்கள் முதலில் சாதித்துவிட்டு பேசுங்கள். இங்கு சொல்வது என்னவென்று யாரும் பார்ப்பதில்லை. சொல்வது யார் என்றுதான் எல்லோரும் பார்ப்பார்கள். நீங்கள் எதையும் சொல்வதற்கு முன் முதலில் நீங்கள் சாதித்து காட்டுங்கள். சாதித்தவர்களின் வார்த்தைகளைத்தான் இந்த உலகம் காது கொடுத்து கேட்கும். தோற்றவர்களின் பேச்சுக்களை யாரும் கேட்க விரும்புவதில்லை. எது நடந்தாலும் கடந்து செல்லும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நினைத்ததெல்லாம் நடக்கிறதோ இல்லையோ, ஆனால் நினைத்து கூட பார்க்க முடியாத சில விஷயங்கள் நம் எல்லோருடைய வாழ்விலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்காக அங்கேயே துவண்டு போய் நின்று விட்டால் வாழ்க்கை அங்கேயே முடங்கிவிடும். கஷ்டமோ நஷ்டமோ எது நடந்தாலும் நாம் சிந்திக்க வேண்டியது இந்த 2 விஷயங்களை மட்டும்தான். அதனால் என்ன, அடுத்தது என்ன என்பதைத்தான். நடந்ததையே நினைத்து வருந்திக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை. அடுத்ததை நோக்கி நகர்ந்தால் மாற்றங்கள் நிகழாமல் இருக்க போவதும் இல்லை. கடந்து வந்த வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நாம் சந்தித்த பிரச்சனைகளும் அதை நாம் எதிர்கொண்ட விதமும் நமக்கு புதிய நம்பிக்கையை தரும். எதிலும் ஆரம்பம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். விட்டுவிடாதே. கற்றுக்கொண்டு கடந்து செல்ல முயற்சி செய். உன்னால் எதையும் வெல்ல முடியும். நீங்கள் எதிலும் பலவீனமாக இருப்பது கூட ஒரு பாவம்தான். அந்த பலவீனத்திற்கான ஒரே பரிகாரம் வலிமையை குறித்து சிந்திப்பதும் அதை செயல்படுத்துவதும் தான். உங்களை விட பலம் குறைந்தவர்களை வீழ்த்தி விடுவது ஒன்றும் வீரம் அல்ல. அளவற்ற பலமும் பெண்மைக்குரிய இரக்க இதயமும் பெற்றவனே உண்மையான வீரன். இறைவனின் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு உங்களிடம் உங்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை என்றால் உங்களுக்கு எந்த வெற்றிகளும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. முதலில் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருங்கள். எதிலும் வலிமை உடையவர்களாக இருங்கள். வெற்றியை அடைவதற்கு உங்களுக்கு தேவைப்படுவது அதுதான். வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை எப்போது முடிந்துவிடும் என்பது யாருக்கும் தெரியாது. வாழ்ந்து மறைவதற்கு முன்னால் நாம் வாழ்ந்ததற்கான அழியாத அடையாளத்தை எதையாவது இந்த பூமியில் விட்டுச் செல்வதுதான் நாம் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்ததற்கான சரியான அடையாளம். நாம் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நாம் மட்டுமே முழு பொறுப்பு. நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படியெல்லாம் நம்மை நாமே உருவாக்கி கொள்ளும் ஆற்றல் நம்மிடமே உள்ளது. ஒருவேளை நாம் இப்போது இருக்கும் நிலைக்கு நம்முடைய முன்வினைகளின் பலன்தான் காரணம் என்றால் எதிர்காலத்தில் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நாம் தற்போது செய்து கொண்டிருக்கும் செயல்களால் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதையும் மறந்துவிட வேண்டாம். சூழ்நிலை சரியில்லை என்றாலும் மனம் தளராதீர்கள். உங்கள் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவராக வந்து அந்த இறைவனே உங்களுக்கு உதவி செய்வார்.
இந்த உலகத்தில் இருக்கும் தீமைகளை நினைத்து வருந்தாதே. உன் உள்ளத்தில் இருக்கும் தீமைகளை நினைத்து மட்டும் வருத்தம் கொள். உன் உள்ளத்தை ஒழுங்குபடுத்து. பிறகு உள்ளும் புறமும் தூய்மை பெறுவதை விரைவில் உன்னால் உணர முடியும். உனக்கு நீயே எல்லாமுமாக இருக்கிறாய். உனக்குள் எல்லா ஆற்றல்களும் அறிவும் இருக்கின்றன என்பதை நீ உணர்ந்த பிறகும் எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை எதிர்பார்த்து நிற்பது என்பது மிகப்பெரிய தவறு. உங்கள் தரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களின் தகுதியும் தானாகவே உயரும். நீங்கள் எதிர்பார்க்கும் வெற்றியும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் விரும்பும் வாழ்க்கை உங்களுக்கு மிக அருகில் கூட இருக்கலாம். அதை கவனிக்காமல் வெளியில் எங்கெங்கோ தேடி அலைந்து உங்கள் வாழ்வை வீணடிக்காதீர்கள். பல போராட்டங்களுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றிதான் கிடைக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. தோல்விகள் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தோல்விகளில் இருந்துதான் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கின்றன. போராடி தோற்பது கூட வாழ்வின் ஒரு அங்கம்தான் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஒரே மாதிரியான வாழ்க்கைதான் இங்கு எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சொர்க்கமாக்கிக் கொள்வதும் நரகமாக்கிக் கொள்வதும் நம் எண்ணங்களை பொறுத்துதான் மாறுபடுகிறது. நீங்கள் நல்ல எண்ணங்களை விதைத்து உங்கள் வாழ்க்கை நரகமாவதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். நம் ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையிலும் கடவுள் மீதும் உங்கள் சுயத்தின் மீதும் நம்பிக்கை வைத்திருங்கள். வாழ்க்கையில் எந்த சவாலையும் எதிர்கொள்ள இது உங்களுக்கு பலத்தை தரும். உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை எப்போதும் உங்கள் வசம்தான். மற்றவர்களை நம்புவதற்கு முன் முதலில் உங்களை நீங்கள் உறுதியாக நம்புங்கள். எல்லாம் வெற்றியாய் மாறும். வாழ்வில் சில இடங்களில் சாதுவாக இருப்பதை விட சூழ்நிலைகளுக்கு ஏதுவாக இருப்பதுதான் நம் வெற்றிக்கு வழிவகுக்கும். உண்மையில் நம்பிக்கை என்பது நாளைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதல்ல. இந்த நொடி மகிழ்ச்சியை எதனிடமும் யாரிடமும் பறிகொடுத்து விடாமல் பார்த்துக் கொள்வதுதான் நம்பிக்கை. தோல்வி என்பது வெற்றி பெறாமல் இருப்பதல்ல. நம் முழு திறமையையும் நாம் உணர்ந்து இன்னும் அதை பயன்படுத்தாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய தோல்வி. வேறு வழியே இல்லை என்று எந்த சூழலிலும் நினைக்காதீர்கள். பாதை உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. பாதையே இல்லை என்றாலும் நீங்கள் நம்பிக்கையுடன் நடக்க ஆரம்பித்தால் அதுவே பாதையாக மாறும். அதில் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும், அந்த பாதையே உங்கள் இலக்கிடம் உங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும். வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை கண்டு அஞ்சாதீர்கள். சிக்கல்களை எதிர்கொள்ளும் போதுதான் நீங்களே அறிந்திடாத உங்களின் பல திறமைகள் வெளிப்படும். எதற்காகவும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை மட்டும் விட்டுவிடாதீர்கள். வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் சில வாய்ப்புகளை இழந்துவிட்டு வாழ்க்கையை தவற விடாதீர்கள். வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனமாக கையாளுங்கள். உங்கள் முடிவுகளை நீங்களே எடுங்கள். வாழ்க்கை உங்களை சரியாக வழிநடத்தும். வாழ்க்கையை சரியாக கவனித்துக் கொள்பவர்களை வாழ்க்கையும் சரியாக கவனித்துக் கொள்ளும். வாழ்க்கையில் பெரும்பாலான விடியல்கள் வழக்கமானதாகவே இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு விடியலும் உனக்கான ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறது என்பதையும் மறந்து விடாதே. யாரோ ஒருவர் எழுதி வைத்த, யாரோ ஒருவர் வடிவமைத்த வாழ்க்கையை நீங்கள் வாழாதீர்கள். நாளைக்கு நாம் இருப்போமா என்பது நிச்சயமில்லாதது. அதனால் நீங்கள் விரும்பும் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்களே வடிவமைத்து அதை மகிழ்ச்சியாக வாழுங்கள். உன்னால் எந்த காரியத்தையும் சரியாக செய்ய முடியும் என்பதை முதலில் நீ நம்பு. எதையும் செய்யக்கூடிய உடல் வலிமை இருந்துவிட்டால் மட்டும் போதாது. எதையும் செய்து முடிக்க உன் மீது உனக்கு நம்பிக்கையும் மன உறுதியும் வேண்டும். சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை ஏமாற்றுவது போல் உங்களுக்கு தோன்றும். உண்மையில் அது ஏமாற்றமல்ல, உங்கள் தன்னம்பிக்கைக்கான பல பரீட்சை என்பதே உண்மை. சிலரிடம் நீ எதையும் சொல்வதை விட செய்து காட்டுவதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். சொல்லை விட செயலே சக்தி வாய்ந்தது. வாழ்க்கையில் உன்னை நிராகரித்தவர்களே உன்னிடம் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகை வெற்றிதான். எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உன் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும்.
வாழ்க்கையில் ஆசைக்கு முதலிடம் கொடுக்காதீர்கள். அப்படி செய்தால் அதுவே உங்களை வாழ்வில் கடைசி இடத்திற்கு தள்ளிவிடும். உங்கள் இலக்குகளுக்கு முதலிடம் கொடுங்கள். வெற்றிகள் உங்களை உயர்த்தி வைக்கும். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம்தான். ஆனால் அதில் எல்லா பலசாலியும் வெற்றி பெறுவதில்லை. முடியும் என்ற நம்பிக்கை உடையவன் மட்டுமே வெற்றி பெறுகிறான். உலகம் மிக பெரியது. அவரவர்களின் முயற்சிகளையும் திறமைகளையும் பொறுத்தே எல்லோரும் முன்னேறுகிறார்கள். உங்கள் இலக்குகளை விட உங்களின் உழைப்பு மிக பெரியதாக இருக்கட்டும். வாழ்க்கையில் நாம் என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பது, என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதை விட மிகவும் முக்கியமானது. வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காமல் தனக்கான வாய்ப்பை தானே உருவாக்குபவன்தான் புத்திசாலி. உங்கள் நம்பிக்கையை வைத்து முழுமையாக வாழுங்கள். உலகத்தையே புரட்டி போடும் வல்லமை உங்களுக்குள் உண்டு என்பதை உணருங்கள். உங்களின் திட்டங்களை யாரிடமும் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். அதை செயலாக்கி காட்டுங்கள். எல்லோரிடமும் சொல்லப்படுகின்ற திட்டங்கள் வெற்றி பெறுவதில்லை. ரகசியமாக வைத்திருந்து செயலாக்கும் திட்டங்கள் தான் வெற்றி பெறும். தங்கத்தை விட நேரம்தான் விலை மதிப்பற்றது. அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் நீங்கள் வாழ்வில் உயர்வையோ தாழ்வையோ சந்திக்கிறீர்கள். எப்போதும் தோல்வி பயத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறையாவது எதிர்கொள்வதே சிறந்தது. முயற்சியை கைவிடாதவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை. ஒன்று வெற்றி பெறுகிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள். உறுதியான முடிவும் இடைவிடாத முயற்சியும் இருந்தால்தான் அதன் பெயர் வெற்றி. அதை தவிர மற்ற அனைத்தும் வீணான செயல்கள்தான். வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் எந்த மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதிதான். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள்தான் சிறந்தவர் என்று உங்களை உறுதியாக நம்புங்கள். எப்படிப்பட்ட கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டிவிடலாம். கஷ்டங்களை கண்டு கலங்கி நின்று விடாதீர்கள். வாழ்வில் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் எதற்கும் சோர்ந்து விடாமல் அவற்றை கடந்து சென்று கொண்டேதான் இருக்க வேண்டும். உனது வாழ்க்கைக்கு ஓர் எல்லை அமைத்துக் கொண்டு வாழ்வதில் தவறில்லை. ஆனால் ஒரு குறுகிய எல்லைக்குள் ஒருபோதும் உன் வாழ்க்கையை அமைத்து விடாதே. அதுதான் வாழ்க்கையில் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு. எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று நினைக்கும் போதும் ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள். இன்னமும் உங்களுக்கு எதிர்காலம் உள்ளது. நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கையை இழக்காத வரை. நல்ல பண்புகளை அதிகம் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒழுக்கமும் மன அமைதியும் உள்ளவர்கள் முதுமையால் பாதிக்கப்படுவதில்லை. தீய பண்புகளின் உறைவிடமாய் திகழ்பவர்கள்தான் இளமையிலும் முதுமையிலும் துன்பப்படுகிறார்கள். வாழ்வில் பொருள் தேடினால் இருக்கும் வரை வாழலாம். வாழ்க்கைக்கு பொருள் தேடினால் இறந்த பிறகும் வாழலாம். நாம் ஓடும் ஓட்டமெல்லாம் மரணத்தை நோக்கிதான் எனும்போது கொஞ்சம் நிதானமாகவும் நடக்கலாம். நாம் இந்த உலகில் இன்னும் அனுபவிக்காத, இன்னும் கண்டு ரசிக்காத எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நம்மை சுற்றியே இருக்கிறது. நாம் தான் அதனை தவற விடுகிறோம். நம் எண்ணங்களே நம்மை செதுக்கும் ஒளிகள். எண்ணுவதில் கவனமாக இருங்கள். உங்களின் எண்ணங்களும் செயல்களுமே உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. மற்றவர்களின் தங்க நாற்காலியின் முன் கை கட்டி நிற்பதை விட உன் உழைப்பினால் ஆன தகர நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு உட்கார கற்றுக்கொள். அதுதான் உன் வாழ்க்கைக்கு நிரந்தரம். உன் வாழ்வில் உனக்கு கிடைக்கும் புகழை கொஞ்சமும் பொருட்படுத்தாதே. ஆனால் புகழை பெறுவதற்கு தகுதியுடையவனாக உன்னை நீயே உருவாக்கிக் கொள். அவமானப்பட்ட பிறகு கற்றுக்கொள்ளும் யாவும் அவ்வளவு எளிதில் மறந்து போவதில்லை. நீ சந்திக்கும் அவமானங்களை உனக்கான வெகுமானங்களாக மாற்றிக்கொள். பாதைகள் எங்கே போகிறது என ஆராய்ச்சி மட்டுமே செய்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு முதல் அடியை எடுத்து வையுங்கள். உங்கள் இலக்கில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நீங்கள் நடக்க ஆரம்பிப்பது எந்த பாதையாக இருந்தாலும் அது நிச்சயம் உங்கள் வெற்றியை நோக்கியே உங்களை அழைத்துச் செல்லும். உங்கள் ஒவ்வொரு பயணத்திலும் உங்களின் இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. இலக்கை அடைய முடியாமல் போனாலும் உங்கள் பயணம் பயனுள்ளதாகவும் சிறப்பாகவும் அமைவது கூட மேலானதுதான். நீங்கள் வெற்றிகரமான மனிதனாக மாறாமல் மதிப்புமிக்க மனிதனாக மாற முயற்சி செய்யுங்கள். வெற்றிகள் தானாகவே உங்களை தேடி வரும். எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை. எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை. எல்லாவற்றையும் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை.
எதற்காகவும் வருந்தாதீர்கள். வாழ்க்கையில் சில கஷ்டங்களையும் சில நஷ்டங்களையும் சந்தித்த பிறகுதான் நாம் அதிக அடக்கத்தையும் அனுபவத்தையும் அறிவையும் பெறுகிறோம். சோர்ந்து போய் ஒரே இடத்தில் வீழ்ந்து கிடந்தால் வெற்றி தானாக உன்னிடம் வந்துவிடாது. நீ நதி போல் ஓடிக்கொண்டே இரு. வெற்றி ஓரிடத்தில் உனக்காக காத்திருக்கும் கடலாக. உறுதியான தன்னம்பிக்கையோடு துவங்கப்படும் எல்லா வேலைகளுக்கும் நல்ல நேரங்கள் தேவைப்படுவதே இல்லை. நல்ல நேரம் வரட்டும் என்று காத்திருந்து உன் எதிர்காலத்தை இழந்து விடாதே. இன்றே உன் இலக்கை நோக்கி புறப்படு. நீ எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருப்பார்கள். உன்னை பற்றி குறை கூற அவர்கள் ஒன்றும் உலகமகா உத்தமர்களும் இல்லை. நம்மை குறை கூறிவிட்டார்களே என்று எண்ணி கவலைப்பட நீ ஒன்றும் கோழையும் இல்லை. உன் வீரத்தை உன்னை குறை கூறுபவர்களிடம் காட்டாதே. அதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. லட்சியத்தை அடைந்து வாழ்வை வெற்றி கொள்வதில் உன் வீரத்தை காட்டு. நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் பாதையில் 1000 நாய்கள் நம்மை பார்த்து குறைத்துக் கொண்டேதான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நின்று நாம் பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் நாம் போக வேண்டிய பாதையை கூட மறந்து விடுவோம். குறைப்பது நாயின் இயல்பு என்று கடந்து சென்று கொண்டே இருங்கள். அப்போதுதான் உங்கள் இலக்கை நீங்கள் விரைவாக அடைய முடியும். வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் நீ தோற்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் அல்ல. நீ தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போய் சோர்ந்து விடாதே. மிகப்பெரிய வெற்றிகள் உனக்காகவே காத்திருக்கிறது. நம்பிக்கையோடு தடைகளை எதிர்த்து போராடு. உன் உழைப்புகள் தோற்றாலும் நீ உழைப்பதில் தோற்றுவிடாதே. உன் உழைப்பு ஒரு நாள் வலிமையான வெற்றியை உனக்கு தேடித்தரும். வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும். அதுவரை உனக்கு வரும் சில சங்கடங்களை பொறுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு. உன்னை வீழ்த்த மற்றவர்கள் பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான். உன் மனதை தோல்விகளாலும் தயக்கத்தாலும் நிரப்பி வைக்காதே. உன் மனதை உறுதியான நம்பிக்கையாலும் தெளிவான குறிக்கோளாலும் நிரப்பி வை. உன் மனம் எப்போதும் தெளிவாக இருந்துவிட்டால் உன்னை வீழ்த்த இந்த உலகில் யாராலும் முடியாது. முடியாது என்பதை பிறகு சிந்தியுங்கள். எப்படி முடிப்பது என்பதை மட்டும் முதலில் சிந்தியுங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நீ எவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருக்கிறாய் என்பது முக்கியமல்ல. நீ எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்பதே முக்கியம். நீ வேகமாக சென்றாலும் மெதுவாக சென்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ உன் இலக்கை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறாயா என்பதை மட்டும் கொஞ்சம் சரிபார்த்துக்கொள். இறைவன் யாருக்கு எதை விதித்துள்ளான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். அதை நீங்கள் கண்டடையும் வரை ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டே இருங்கள். உங்கள் உழைப்புக்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உங்களை வந்தடையும். உங்கள் வாழ்க்கையின் பெருமை நீங்கள் இந்த பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்பதில் இல்லை, நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. உனக்கு மட்டும்தான் கஷ்ட காலம் என்று நினைத்து புலம்பாதே. கொஞ்சம் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் பார். ஒவ்வொரு இதயமும் கடலளவு கஷ்டங்களை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகிறது என்பதை தெரிந்து கொள். உழைத்து கொண்டே இரு. காலம் என்னும் ஏணி உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும். மௌனமாக இருந்து பார், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருந்து பார், பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். எந்த சூழ்நிலையாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையை உனக்குள் வளர்த்துக்கொள். அந்த நம்பிக்கையே வாழ்வில் உன்னை முன்னேற வைக்கும். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கி நிற்காதே. என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு சமாளிப்பேன் என்று உறுதியோடு முன்னேறிச் செல். தோல்விகளே உன்னை விட்டு வெகு தூரம் சென்று விடும். மனம் போன போக்கில் நீங்கள் போவதை நிறுத்துங்கள். மனம் உங்களை கட்டுப்படுத்தும் முன் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அமைதியை வெளியில் தேடாதே, அமைதியை உனக்குள் நீயே உருவாக்கு. அப்போதுதான் உன் மனம் தெளிவடையும். தெளிவான மனம் இருந்தால்தான் வாழ்வை வெற்றி கொள்ள முடியும். தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நீங்கள் உங்கள் முயற்சிகளை தொடங்கும் போதே உங்கள் பயத்தை கொன்று விடுங்கள். இல்லை என்றால் உங்களின் பயமே உங்கள் முயற்சிகளை கொன்றுவிடும்.
ஒரு விளக்கை கொண்டு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் அந்த விளக்கு எதையும் இழந்துவிடப் போவதில்லை. ஆனால் அந்த இடத்தில் வெளிச்சம் 2 மடங்காகிவிடும். நம்மால் முடிந்தவரை நம்மிடம் இருப்பதை கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வோம். அதனால் நாம் இழக்கப் போவது ஏதுமில்லை. வாழ்க்கையில் ஆசைப்படுவதை மறந்துவிடு, ஆனால் ஆசைப்பட்டதை மறந்துவிடாதே. வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. ஆனால் வெற்றி பெறக்கூடிய அனைத்து தகுதிகளும் எல்லோருக்குள்ளும் உண்டு. இந்த உலகில் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்று போகாத வரை. விழாமல் வாழ்ந்தோம் என்பதில் ஒரு பெருமையும் இல்லை. எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தோம் என்பதே மிகப்பெரிய பெருமை. 1 மடங்கு திறமை, 2 மடங்கு தேடல், 3 மடங்கு பொறுமை, இவை 3ம் உன்னிடம் இருந்துவிட்டால் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. உன் உழைப்புக்கு கிடைத்த ஊதியம் சிறியதாக இருக்கிறதே என்று அற்பமாக நினைத்து விடாதே. வழியில் கிடைத்த 5 ரூபாயை விட உன் உழைப்பினால் கிடைத்த ஒற்றை ரூபாய்க்குத்தான் உண்மையில் மதிப்பு அதிகம் என்பதை தெரிந்து கொள். நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. உன் வெற்றி தள்ளி போகலாமே தவிர உன் முயற்சிகள் ஒரு நாளும் வீண் போகாது. முடியும் என்று தெரிந்துவிட்டால் துணிந்து முயற்சி எடு. முடியாது என்று தெரிந்தால் அதற்காக நீ பயிற்சி எடு. வெற்றி உனதே. உன்னை சுற்றி தினம் தினம் 100 எதிர்மறை நிகழ்வுகள் நடந்தாலும் நீ நேர்மறையான எண்ணங்களுடன் அனைத்தையும் அணுக பழகிக்கொள். அதுவே உன்னை வெற்றியாளனாக மாற்றும். உன்னை படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. மனம் தளராதே. நீ உன் நம்பிக்கையை கைவிடாத வரை உன்னை படைத்தவன் ஒருபோதும் உன்னை கைவிடுவதே இல்லை. எதையும் கிடைக்காது என்று விட்டுவிடாதே. கிடைக்கும் வரை தேடிக்கொண்டே இரு. தேடலில்தான் நம் எல்லோருடைய வாழ்க்கையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் நம்பிக்கையுடன் செயல்படுபவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் கண்டடைகிறார்கள். கடந்து போன நாட்களுக்காக கவலை கொள்ளாதீர்கள். இன்னும் கடந்து செல்ல வேண்டிய நாட்கள் நிறையவே உண்டு. அடுத்த அடியை நம்பிக்கையுடன் எடுத்து வையுங்கள். மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டும் கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை யாரும் தடுத்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். வார்த்தைகளை பிழையில்லாமல் எழுதிவிட முடியும். வாழ்க்கையை பிழையில்லாமல் வாழ்வதுதான் இயலாத காரியம். பிழைகள் நேர்ந்தால் திருத்திக் கொண்டு கடந்து செல்லுங்கள். செய்த பிழைகளுக்காக வருந்தி இருக்கும் காலத்தை வீணடித்து விடாதீர்கள். நீங்கள் செய்வது எந்த செயலாக இருந்தாலும் உங்கள் எண்ணத்தில் உறுதி இருந்தால் நீங்கள் செய்யும் எல்லா செயல்களிலும் உங்களால் வெற்றியடைய முடியும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தால் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்காதீர்கள். கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடையவே முடியாது. உன் இலக்கு சரியாக இருந்தால் அதற்கான வழி தானாகவே பிறக்கும். உன் எண்ணங்கள் சீராக இருந்தால் உன் செயல்கள் வெற்றிகரமாக முடியும். சவால்களும் தடைகளும் எவ்வளவு வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டுமே உறுதியாயிரு. எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும். முயற்சி செய்பவனுக்கு தட்டிக் கொடு, இயலாதவனுக்கு விட்டுக்கொடு, கேட்பவனுக்கு சொல்லிக் கொடு. வாழ்க்கையில் விழுந்தவனை தூக்கிவிடு. உன் வாழ்வில் மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் பஞ்சமே இருக்காது. வாழ்க்கையில் எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் முதலில் கவலைகளை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறகு எல்லாவற்றையும் நீங்கள் தானாகவே பெற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட சில நேரங்களில் நீங்கள் எடுக்கும் ஒரே ஒரு முடிவு கூட போதுமானதாக இருக்கும். அந்த முடிவு உங்களின் வளர்ச்சிக்கானதாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் வீழ்ச்சிக்கானதாக இருந்துவிடக் கூடாது. நாம் வாழப்போவது இன்னும் சில வருடங்கள் தான். அதில் நம் வாழ்க்கை மாற சில நொடிகளே போதுமானது. அந்த சில நொடிகளும் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளில்தான் இருக்கிறது.